வெல்கம் ரேகா. குமார், எதுக்காக நீங்க கொண்டு வந்த? உன்கிட்ட தனியா பேசணும், அதுக்காக கூட்டிட்டு. அதுக்கு வேற இடமே கிடைக்கலையா? இப்பவே சொல்லு, வேணும்னா சுவிட்சர்லாண்டே கூட்டிட்டு போறேன், வரியா? இன்னுமா நீ என் மனசை புரிஞ்சுக்கல? புரிஞ்சுக்கிட்டே, அதை மாத்திக்க சொல்லத்தான் கூட்டிட்டு வந்தேன். என்னால அது முடியலன்னா என்ன பலவந்தப்படுத்துற எண்ணம் உண்டோ? ஐ மீன், do you intend to rape me? ரேகா, உன்னுடைய விஷயத்துல நான் ராமனா வாழ விரும்பல, ராவணனா வாழ விரும்பல. ராவணன் மாதிரி என்ன சிறை எடுக்கவும் முடிவு பண்ணிருக்கீங்களோ? தப்பு. நீ ராவண பத்தி தப்பா நினைச்சிட்டு இருக்க. நீ மட்டும் இல்ல, எல்லாரும் ராவண பத்தி தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. ராவண பெரிய ஆளு, நான் அவரை பூஜிக்கிறேன், நான் ஒரு சிஷ்யன். ரேகா, ராவண சீதைய சீரழிக்க நினைச்சிருந்தா சீதைய அசோகவனத்துல காவல் வச்சிருக்க வேண்டியதும் இல்ல, அவ மனசு மாறணுங்கிறதுக்காக காத்திருக்க வேண்டியதும் இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் மனைவிய பிரிஞ்சு கலங்கி நின்ன ராமனை விட ஆசைப்பட்ட பொண்ணுக்காக காத்துக்கிட்டு இருந்த ராவணன் தான் உண்மையான காதலன், ரசிகன், ஜென்டில்மேன். தேர் ஹி இஸ் கிரேட். காத்திருந்தது வேணா கிரேட்டா இருந்திருக்கலாம். அடுத்தவன் பொருளை அபகரிச்சது அவ்வளவு நல்லதா தோணலையே. யா, யூ ஆர் ரைட். அங்கதான் நம்ம குரு தப்பு பண்ணிட்டாரு. ஆனா நீ இன்னும் அடுத்தவன் பொருள் ஆகலையே, சோ நான் உன்னை காதலிச்ச தப்பில்லையே. சீரேகா, இது சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட். தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்றபடி போட்டி போட்டு இடத்தை புடிச்சுக்க வேண்டியதுதான். மாடி விட்டு மரகதம் மாணிக்க மாலை போடுறது பார்த்து குடிசையில இருக்கிற குப்பமா வைத்து பட்டா எப்படி எப்படி நீயே சொல்ல? நல்ல விளக்கம் சொல்றீங்க. உங்க முடிவு என்ன சொல்லலையே? நீ புரிஞ்சுக்கிட்டு இருப்பேன்னு நினைச்சேன். என்னுடைய வாழ்க்கையில திருமணம் ஒண்ணு நடந்தால் அது உனக்கும் எனக்கு தான் நடக்கும். அது வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருப்பேன். இந்த அறைதான் உங்க அசோகவனமா? இந்த உலகமே எனக்கு அசோகவனண்டி. நீ எங்க வேணும்னாலும் போலாம் வரலாம், ஆனா என் பார்வை மட்டும் உண்மையிலேயே இருக்கும். உன் மனசு எப்ப மாறுதோ அடுத்த நிமிஷமே நம்ம கல்யாணம். எப்படியா? மாறலன்னா இல்லன்னா முடியாது. இதெல்லாம் நம்ம அகராதிலேயே இல்ல. உங்க நம்பிக்கைக்கு என்னோட பாராட்டுகள். என்னோட விஷயத்துல நீங்க அடைய போற தோல்விக்கு மை அட்வான்ஸ் அனுதாபங்கள். பாய். இந்த பெரி காதல் வீரனை கூட கோழையாக்கிடுற. சீதை விஷயத்துல நம்ம குரு ராவணனுக்கு கூட கண்ணீர் வந்திருக்குமோ? வந்திருக்கு. இந்த பொண்ணுங்களை நம்பவே கூடாதுங்க. லட்சுமி, ரேகா எங்க காணோம்? அவ காலையில இருந்து வீட்டுல இல்ல. உங்களை கேட்டுட்டு தான் வெளியே போயிருக்கான்னு நான் நினைச்சேன். அவளுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து கெடுத்துட்டேன். அவ எப்ப வீட்டுல இருக்கா எப்ப வெளியில போறா எனக்கு ஒண்ணுமே தெரியல. குமார ஈவினிங் டீக்கு வர சொல்லிருக்கேன். இந்த நேரத்துல அவங்க இல்லன்னா எப்படி? குமார் எப்பெல்லாம் இங்க வர்றாரு அந்த நேரமெல்லாம் ரேகா இங்க இருக்கணும்னு என்ன இருக்கு? லட்சுமி, அவளை குமாருக்கு தான் கட்டி வைக்க போறேன். இதுக்கு ரேகா சம்மதிக்கணுமே. ரேகாவை சம்மதிக்க வைக்கத்தான் நீ இருக்கிய லட்சுமி. உன் பேச்சை தட்டி நடக்க மாட்டான்னு எனக்கு நல்லா தெரியும். அவ மனசு ஓரளவுக்கு எனக்கு நல்லா தெரியும். அந்த லட்சுமணனை பத்தி உங்க அபிப்பிராயம் என்ன? நல்ல ஆளுதான். வாங்க குமார். ஆனா லட்சுமணனுக்கு படிப்பு இல்ல, பட்டி காட்டேன். இவங்க ரெண்டு பேருக்கு ஒத்து வருமானங்கிறத பாக்கணும். ரேகாவுக்கு ஓகேனா ஓகே, என்ன அவங்க ரெண்டு பேர் தான் வாழ போறாங்க இல்லையா? என்ன நீங்களும் இப்படி சொல்றீங்க? அறியாத வயசுல விபரீதமான ஆசைகளும் கற்பனைகளும் உண்டாகலாம். அது நடைமுறைக்கு ஒத்து வருமா? ஒத்து வராதா? என்ன பண்றது, இந்த காலத்து பொண்ணுங்களை அப்படி பிடிவாதம் ஜாஸ்தி. நாம தான் அட்ஜஸ்ட் பண்ணி போனோம். ஐயா, தாய் இல்லாத உங்க மகள் இத்தனை வருஷமா தாய் மாதிரி இருந்து நான் வளர்த்துட்டேன். அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். தயவு செய்து இந்த கல்யாண விஷயத்துல அவசரப்பட்டாதீங்க. அவ மனசு போல லட்சுமணன் எங்க இருக்காரு? லட்சுமணனா? அவர் அயோத்தியில இருப்பாரு. என்ன பண்டாரம், வெளியூர் பொண்ணு தெரியாம அட்ரஸ் கேட்டா கிண்டலா பண்ற? நீ யாரமா தேடுற? மாங்குடி மைனர். ஓஹோ, மகாலிங்க அண்ணாச்சி பிள்ளையா? வாமா போலாம். இவர்தான் லட்சுமணன் அவங்க அப்பா. மகாலிங்கண்ணே, உங்க பிள்ளையை தேடி இந்த பொண்ணு வந்துருக்குது. வணக்கம். வணக்கம்.
என்னங்க அப்படி பாக்குறீங்க? என்ன பத்தி உங்க பிள்ளை ஒண்ணுமே சொல்லலையா? ஏம்மா நிச்சயமா நம்ம வீட்டு தேடி வந்திருக்கியா இல்ல விலாசம் மாறி? என்னங்க அப்படி கேக்குறீங்க? இவர் தானே பிரகாஷோட அப்பா. ஆமா. மகாலியா இப்படி வரா. இதுல ஏதோ விஷயம் இருக்குடா. உன் பையன் பெரிய ஆளு. உனக்கு மருமகளை பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரிஞ்சதுக்காகத்தான் இந்த பொண்ணை அனுப்பிச்சு வச்சிருக்கான். அவன் படிக்காத பட்டிக்காட்டா, இவன் படிச்ச பொண்ணு மொத்தம் பணக்கார பொண்ணு மாதிரி வேற தெரியுது. நீ ஒருத்தர் விவரம் புரியாதா? உனக்கு மண்டையெல்லாம் நரைச்சிருக்கு, அறிவு நரைக்கல, விஷயங்களே புரியுது. என்னங்க என்னமோ தனியா நின்னு பேசிட்டு இருக்கீங்களே, ஏதாவது சந்தேகம் இருந்தா அவரை கூப்பிடுங்க. அவரே அவரே டேய் உன் மகனை அவரே சொல்றாடா. மகாலிங்கம் சந்தேகம் இல்லாம இவதான் மருமக. எங்க லட்சுமண காணா? ஓஹோ, முதல்ல ஒண்ணு அனுப்பிச்சுட்டு வழியில எங்கேயாவது மறைஞ்சிருக்கானா? என்னது, அவர் முன்னாடியே புறப்பட்டாரே? என்னம்மா சொல்ற? போன திங்கக்கிழமை அன்னைக்கு மாங்குடி பஸ்ல ஏறினதை நான் பார்த்தேன். அவன் உன்னை நல்லா ஏமாத்திருக்கான். நீயா போய் எங்களை பார்த்து பேசுனதுக்காக பஸ்ல ஏற மாதிரி ஏறி அடுத்த ஸ்டாப்ல இறங்கிருப்பான். இல்லைங்க, அந்த பாம்பு படக்காரங்க லெட்டரை பார்த்து பயந்துதான் வந்தாரு. பயமா? அவனுக்கா? நீ ஒண்ணு. அவனுக்கு பசினா என்னன்னு தெரியும், பாசம்னா என்னன்னு புரியும், பயம்னா என்னன்னே தெரியாதும்மா. பிரகாஷ் ஜெயிலுக்கு அனுப்புன மாதிரி எங்க தண்ணி அனுப்பிட்டா உங்களுக்கு துணையே இல்லாம போயிடுவோம் நினைச்சிருக்கலாம் இல்லையா? என்னமா சொல்ற? பிரகாஷ் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டாங்களா? உங்களுக்கு விஷயமே தெரியாதா? லட்சுமி, பெட்டியும் கைமா எங்க புறப்பட்ட? நீங்க காவலுக்காக வளர்த்த நாய் கடமையை ஒழுங்கா செய்யலைன்னா என்ன பிரயோஜனம்? அது இருந்தும் ஒண்ணுதான், இல்லாதும் ஒண்ணு. நான் உன்னை சாதாரணாயதான் நினைச்சேன். ஆனா நீ ரோசமலாயதான். உன்ன மாதிரி தன்மான உள்ளவங்களை தான் எனக்கு பிடிக்கும். சால்ட் போட்டு சாப்பிட எந்த வேலைக்காரி இதைத்தான் செய்வேன். இந்த உன் தன்மானத்துக்கு என் அன்பளிப்பு. குமார், உங்க அன்பளிப்பு எனக்கு வேண்டும். ரேகாவை என் சொந்த மக மாதிரி நான் வளர்த்துட்டேன். அவளை கண்கலங்காம பார்த்துட்டீங்கன்னா அதுவே போதும். என்னடா யாரு? லட்சுமியா? நோ, அவ அப்படியெல்லாம் செஞ்சிருக்க மாட்டான். லட்சுமி ரேகாவோட நகைகளால் திருட்டு போறதா இவன் சொல்றான். என் பிள்ளை வீட்டுக்கு மேல சத்தியமா சொல்றாங்க, அந்த அம்மா நகையெல்லாம் எடுத்துட்டு போனதை நான் பார்த்தேங்க. குமார், இவனும் பல வருஷங்களா நம்ம வீட்டுல வேலை பார்க்கலாம். இவன் சொல்றது உண்மையானு பார்த்துட்டா போச்சு. நான் நம்ப மாட்டேன். அந்த அம்மா இன்சல்ட் பண்ணாதீங்க ப்ளீஸ், ஃபார் ஹெவன்ஸ் சேக். அந்த அம்மா இப்பவே வேற லெவல்ல போறாங்க அங்கிள். அவங்க இன்னும் வேதனைப்படுத்தணுமா? அந்த அம்மா எப்படி நமக்கு தெரியும்? நோ, படியை சுமந்துட்டு போறதை விட நிரபராதியா போறது நல்லது இல்லையா? அதுக்கு மேல உங்க 2 நாள் நான் ஊர்ல இல்லன்னு என்னென்னவோ நடந்திருக்க. ஆயா, உங்க வீட்டுக்காரங்க? ஆயாவா? மண்ணங்கட்டி அத்தேன்னு கூப்பிடு. என் மகனைத்தான் அவனுக்கு கட்டி வைக்க போறேன். அது யாரு அப்பேற்பட்ட மன்மத குஞ்சு? என்னது, என் மகனை நீ கிண்டலா பண்ற? இனிமே நீ தலைகளை நின்னாலும் சரி, என் பிள்ளைய நான் அவனை கட்டி வைக்க மாட்டேன். சரி விடுங்க, நல்ல பொண்ணா பார்த்து நானே உங்க பிள்ளைய கட்டி வைக்கிறேன். ஆமா, லக்ஷ்மண் எங்க? என்ன தைரியம் உனக்கு என் பிள்ளையோட பேரை சொல்ற? எப்படி எப்படி எப்படி? லக்ஷ்மண் உங்க பிள்ளையா? அப்போ நீங்க திருவாளர் மகாலிங்கம் பிள்ளையோட தர்ம பத்தினியா? என்னது, அவர் உனக்கு தெரியுமா? அத்தையம்மா, இப்போ உங்க குடுமி என் கையில. என்னம்மா சொல்ற? உங்க பிள்ளைய பார்க்க நான் கிராமத்துக்கு போயிருந்தேனா, அங்க எங்க மாமனாரை பார்த்தேன். கையோட கூட்டிட்டு வந்துட்டேன். இப்ப எங்க வீட்டுல தான் இருக்காரு. வாமா, அவரை போய் பார்க்கலாம். கொஞ்சம் இருங்க, முதல்ல எங்க கல்யாணத்துக்கு பச்சை கொடி காட்டுங்க. அதுக்கப்புறமா உங்க வீட்டுக்காரரை உங்க கண்ணுல காட்டுறேன். போக்கிரி பொண்ணு, வாமா போலாம். இதுவரை நம்ம பாசுக்காக வேலை செஞ்சோம். இன்னைக்கு நமக்காக வேலை செஞ்சா ஆளுக்கு 15 லட்சம் ரூபாய் கிடைக்கும். முதல்ல வேலையை சொல்லுங்க, அப்புறம் பாப்போம் 15 லட்சத்தை. 15 லட்சத்துக்காக 15 கொலையை செய்ய தயார். நீ ஒரு கொலையை செஞ்சா போதும். யார? நம்ம பாச. நம்ம பாச? ஆமா. நேற்று அவர் கொள்ளடிச்ச தங்கத்தை அவர் கோடவுன்ல வச்சிருக்காரு. அத அவர் வேற இடத்துக்கு மாத்திரத்துக்குள்ள அவரை தீர்த்து கட்டிட்டா அந்த தங்கம் எல்லாம் நமக்கு வந்து சேர்ந்துடும். இது புரியுதா? இது நம்பிக்கை துரோகம் இல்லையா? நம்ம இத்தனை பேர் கொள்ளையடிச்சது அந்த ஆளு ஒரு ஆள் கொள்ளையடிச்சிருக்காரு. இது நம்பிக்கை துரோகம் இல்லையோ? நாங்க திட்டத்துல சேர மாட்டேன்.
இந்த திட்டத்துல யாருக்காவது இஷ்டம் இல்லைன்னா இப்பவே போயிடலாம். யார் இந்த கொலை செய்யறது? நான் தான். ஜூலி, எஸ், இன்னைக்கு ராத்திரி டான்ஸ்ல நானே அவரை தீர்த்து கட்டுறேன். ஒரு நிர்வாகம் தலைக்கணும்னா நல்ல தொழிலாளர்கள் அமையணும். அதே போல ஒரு கொள்ளை குற்றம் வளரணும்னா உயிருக்கு அஞ்சாமல் செயலாற்றக்கூடிய இரும்பு இதயங்கள் இருக்கணும். இந்தியன் போலீஸ் டிபார்ட்மெண்ட் திகைத்திருக்கிற அளவுக்கு செயலாற்றியவங்களை நான் பாராட்டுறேன். இந்த பாராட்டெல்லாம் உங்க வயிற்று நெருப்பாது மகிழ்ச்சியும் தராது. சோ உங்களுக்கு எல்லாம் ஒரு ஸ்பெஷலா போனஸ் தரதா நான் முடிவு பண்ணிட்டேன். Hey, you. You're Mr. Louis, this is from Pondicherry. Mr. Louis, நான் உங்களை எங்கேயோ பார்த்திருக்கேன். எனக்கும் அதேதான் தோணுது. இதுக்கு முன்னாடி நாம ரெண்டு பேரும் எங்கேயோ சந்திச்சிருக்கிறோம். What I'm thinking of, but எங்கே? பாண்டிச்சேரி சுதந்திர போராட்டத்துக்கு நீங்க வந்திருக்கீங்களா? No. நான் மவுண்ட் ரோடு நடந்த விவசாயிகள் போராட்ட உருவத்தை கற்றுக்கிட்டேன். வாட்? மவுண்ட் ரோட்ல விவசாயிகள் போராட்டம்? வேடிக்கைதான். பட் என்ன செய்யறது? எங்க அரசியல்வாதிகள் விளம்பரத்துக்காக எதை வேணும்னாலும் செய்வாங்க. Forget it. நம்பிக்கை இருக்காது. இருந்தாலும் நான் ரிட்டையர்மெண்ட்.